அவங்க அடக்குங்க. இப்ப பாருங்க, இது டிஎம்கேக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ திட்டமா கரூர் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டம் என தகவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொன்னா, திமுக கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரலன்னாலும் ரிப்போர்ட்டு இந்த அரசாங்கம் பக்காவா சேஃப்டியா கொடுக்கல, ஒழுங்கா மேனேஜ் பண்ணல, சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்துருக்கணும், இவங்க ஒழுங்கா பராமரிக்கல, போலீஸ் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்லா எழுதிக்கோங்க, இன்னைக்கு எழுதிக்கோங்க. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இப்ப இருக்க அரசாங்கம் யார் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற இதை விட்டாங்க, போலீஸா இருக்கும் இல்ல சேஃப்டி மெஷரா இருக்கும், சேஃப்டியா செக்யூரிட்டியா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசும் இந்த டைம்ல 41 பேர் இறந்த டயத்துல யார் நடத்திட்டு இருக்காங்களோ அரசாங்கம் அவங்களும் ஒரு காரணம்னு கண்டிப்பா ஒரு எழுதி வச்சுக்கோங்க. என்ன எழுதி வைக்கிற அன்னைக்கு. அதனால இப்ப என்னதான் கொலை செய்ய அப்படின்ட்டு வரலனாலும், திமுக கொலை செஞ்சுட்டாங்கன்னு வரலனாலும் அவங்களும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு வரும். அப்ப அதனால இப்ப புளிய கரைச்சி உட்கார்ந்துருக்காங்க, எங்க புளிங்கிட்டு போகுதுன்னு. இதுல செந்தில் பாலாஜி பேர் வருதா இல்ல ஒட்டுமொத்த டிஎம்கேவே வருதா விசாரணை நடந்துருக்கு. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். நான் எதை முடிவு இல்லை. புளிய கரைச்சிருக்கு இந்த மாதிரி வந்தா டிஎம்கே மொத்தமா முடிஞ்சு போச்சுன்னு. என்னதான் கொலை செஞ்சுட்டாங்கன்னு வரலனாலும் இந்த ஆட்சியாளர்கள் அரசாங்கம் பக்கா சேஃப்டி, போலீஸ் சப்போர்ட்டு, பொதுமக்களுக்கு சேஃப்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த சிபிஐல மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதனால புளிய கரைச்சி இப்படிதான் வரும் சொல்ல வந்துச்சுன்னா மொத்தமா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்ன இவங்களுக்கு எங்க லஞ்சம் இது லஞ்சம் மட்டுமே 800 கோடி, ஒரு ஊர்ல 800 கோடி வாங்குறதுக்கு இவங்களுக்கு டைம் பத்தல. பிளஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதை வாங்குறதுக்கு பத்தல. அதுவே கலெக்ஷன் பண்றதுக்கு டைம் சரியா போச்சு. இவங்க மக்களுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி கொடுப்பாங்க உட்கார்ந்து கொண்டு. அவங்க இருக்க தைரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தைரியமா சீட்டு மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா காசை தூக்கி எறிஞ்சா நாய்க்கா வீட்டுக்கு போற மாதிரி இந்த மாதிரி எலெக்ஷன் நம்ம ஜெயிப்போன்னு ஒரு இதுல இருக்காங்க. எக்கார்ந்து கொண்டு 2026 லட்சம் காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. என்ன போதும் ஏமாந்து இன்க்ளூடிங் என்னையும் மாற்று கட்சி இல்லாம ஏமாந்தோம், புடிச்சு போய் யாரும் போடல. அதனால இந்த வாட்டி தக்க பதிலடியா கொடுங்க. பண்ணிட்டாங்க, ரொம்ப பண்ணிட்டாங்க, ரொம்ப காமிச்சாங்க. 4 வருஷம் நரக வேதியே காமிச்சாங்க. சரிங்களா? போதும். எக்கார்ந்து கொண்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மாற்று கட்சிகள் இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.